பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த ராமாவதாரம் அனுபவிச்சுன்னுக்கும். கம்பநாட்டாழ்வார் வச்ச பேர் ராமாவதாரம்தான். நாம் அவர் எழுதினதுனால கம்பராமாயணம்ங்கிறோம். அது சொல்லணும் முடியும். இந்த காலம் மாதிரி அவர் தாம் பேரை வச்சுக்கல. ஆஞ்சநேயர் அடையாளம் சொல்கிறார். சீதை கேட்குறா அவர் எப்படி இருக்காருன்னு. இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி என்னவோ 10 வருஷம் முன்னால் ஒன்று கண்டுபிடிச்சேங்கிறா. ரோப்போன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. இந்த ரோப்போங்கிறது இப்போ இல்லை, 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் அனுமார் சொல்கிறார் சீதைட்ட ராமர் எப்படி இருக்காருன்னு. என்ன கேளுங்க. இன்னுயிர் இன்றி ஏகும், அர்த்தம் புரியுறதா? இன்னுயிர் இன்றி ஏகும் எந்திர படிவம் ஒப்பான். எந்திர படிவம், உயிர் இல்லாத எந்திரமாக இருக்கான்னர். இன்றைக்கி இன்னொரு ரோப்போ இப்போ வந்ததுன்னு சொல்கிறேன். அன்றைக்கே சொல்லிட்டார் ஆஞ்சநேயர். ராமர் ரோப்போ மாதிரி நடமாடின்னு இருக்காராம். அவர் சொல்கிறார், நீ உயிரை விட துணிஞ்சுட்ட, அவர் எப்படி உயிரை விடுவார்னார். ஏன்னு கேட்டால் தயார், நீங்கள் தான் அவர் உயிர். எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்ம அதாவது சகிப்புத்தன்மை மட்டும் இல்லை கணவன் மனைவிங்கிறது. இந்த அந்யோன்ய பாவம் நம்ம அது வெளியில் சொல்லவே முடியாது. அப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தா. இன்றைக்கி அப்படி வாழாதனால்தான் பிரச்சனை. புரியுறதோ? இதில் இன்னொரு கருத்து என்னன்னா, இப்போ நல்லா கேளுங்க. அது ஏன்னா இவர் 56 தேசத்துக்கும் ராஜா. அவ்வளோ பெரிய அரண்மனை, சீதையும் இருக்கிறது வசந்த அரண்மனை வசதி. புரியுறதோ? அதில் யாரும் இந்த வசதியை பற்றி யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதை ஒரு லட்சியமே எடுத்துக்கல. அதை அலட்சியப்படுத்தின. ஒருத்தருக்கு அபிமானத்தோடு வாழணும்னு கானகம் வந்தா. புரியுது? இந்த காலத்தில் அதை கற்றுக்கணும் எல்லாரும். இந்த காலத்தில் மெட்டீரியலிஸ்டிக்குத்தான்னு முதல்ல இருக்கா. அப்புறமா தான் வாழ ஆரம்பித்த பிறகு தான் குணம் முக்கியம் அப்படின்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. சண்டையை போட்டுன்னு வெளியில் வந்தோடனே. புரியுறதோ? நான் அடிக்கடி உபன்யாசத்தில் சொல்கிறேன், நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், ஜாதக பொருத்தம்லாம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் மனப்பொருத்தம். இது இந்த கலாச்சாரத்தை சொல்லித்தரணும். இந்த காலத்தில் என்ன வேடிக்கை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற 3 மாதத்தில் டைவர்ஸுங்கிற. எனக்கு அர்த்தம் புரியலை. நான் கேட்குறேன், அந்த பொண்ணுகிட்டே கேட்குறேன், என்னம்மா நீ லவ் பண்ணி தானே பண்ணிட்ட? ஆமாம்மாம்மா, தெரியாதனமாக லவ் பண்ணிட்டேங்கிற. பாருங்க, போச்சு, லைஃபே போச்சே. இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா இவாளுக்கே பயம் இருக்குமே, இவனும் நல்லா இருப்பானா, ஒழுங்காக இருப்பானா? இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது. இல்லை, அவனும் நினைப்பானே இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு வர நம்மளோட ஒழுங்காக இருப்பளா? இவ எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு
இப்போ ராமரை பற்றி சொல்கிறார். சீதைக்கு தெம்பு வரணும்னு என்ன அழகாக சொல்கிறார். இந்த ராவணனை கட்டி போட்டது எங்கள் தலைவன் வாலி. அவனுக்கு ஒரு பானந்தான் போட்டார். நீ கவலைப்படாத, இவனுக்கு அரை பானந்தான். ஆமாம், நீ தெம்பாரு தாயே. மற்றவன் முன்னோன் வாலி, ராவணன் வலிதன் வாலினால் இற்றூக கட்டி 8 திசையிலும் எழுந்து பாய்ந்த வெற்றியன். அன்னவன் தன்னை உம்கோன், உங்கள் ஆத்துக்காரர், அம்பு ஒன்று ஏவி வாங்கி பின்னவர்க்கு அரசு நல்கி சுக்ரீவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்து துணை என பிடித்தனன். எங்கள் மன்னவன் தனக்கு நாயேன் மந்திரத்து உள்ளேன். சுக்ரீவனுக்கு நான் தொண்டு பண்ணுறவன், வானின் தன் நெடுங்காலின் மைந்தன், நாமமும் அனுமன். நான் கால்னா காற்று, நான் வாயு மைந்தன் அப்படின்னு சொல்கிறார். தெம்பு கொடுக்குறார் தாயாருக்கு. அப்போ தான் தாயார், நீ இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்டி வந்தேன்னு கேட்டார் ஆஞ்சநேயரை. விஸ்வரூபத்தை எடுத்து காமிச்சார். அப்போ அவன் விஸ்வரூபத்தை பார்த்த தாயார், நான் ராவணன் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினச்சேன், சமத்து பத்தலை அப்படின்னா தாயார். என்னன்னா, என்னை 7 சமுத்திரம் தாண்டி கொண்டு வச்சிருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருப்ப. வச்சிரும் நீ 7 சமுத்திரம் தாண்டி வந்திருந்தாலும் கொண்டு வந்து வச்சிருப்ப, என்னை கண்டுபிடிச்சிருப்ப. இப்போ உன்னோட பெருமை தெரியாமல் போச்சு. ஒரு சமுத்திரம் தாண்டி தானே வச்சுருக்கான். எப்படி சொல்கிற பாருங்க தாயார். ஓ, நீ உன்னோட விஸ்வரூபத்தை பார்க்குற போது சேனுயர் பெருமை ஓர் திறத்து அன்று என நான் உறும் உலகமெல்லாம் அளந்த நாயகன். உலகத்தை அளந்த அந்த எம்பெருமான் வெட்கப்படுவான் உன்னோட விஸ்வரூபத்தை பார்த்தான்னா. பார்த்துருக்கானே, இவளுக்கு தெரியாது. சுக்ரீவனை சேர்க்கறதுக்கு முன்னால் காமிச்சாரு. அப்போ ஆஞ்சநேயர் எவ்வளோ பவ்யமாக பதில் சொல்கிறார் கேளுங்கோ. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்கன்னா. அங்கே பெரிய பெரிய ஜாம்பவான் கரடி வேந்தன், எங்கள் தலைவன் சுக்ரீவன், வாலி பையன் அங்கதன், நீலன், இப்படி இல்லை எல்லோரும் இருக்கா. என்னை விட அனுபவசாலிகள்லாம் இருக்கா. இந்த சாதாரண சமுத்திரத்தை தாண்டறதுக்கு இந்த அசட்டு குரங்கு போருமேன்னு அடியேன் அனுப்பிச்சிருக்காருன்னார். பார்த்தீங்களா, எவ்வளோ பவ்யம் பாருங்கோ. இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தாண்டிவிட்டு நான் சாதாரண காரியம் பண்ணேங்கிறார். இப்போ நம்மளாக தான் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் சாதாரணம், இந்த மாதிரி 7 தாண்டுவேம்மா. நம்மெல்லாம் கற்றுக்கணும். இன்றைக்கி ஏதோ ஒரு படிப்பு படிச்சுவிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிவிட்டு என்னை போல் இல்லை. அதில் வேடிக்கை, நான் எஸ்எல்சி படிக்கிறதுலேருந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவாளை பேட்டி காண்பான். அந்த பேட்டியெல்லாம் காணப்படாது. எஸ்எல்சி +2 படித்த வாழலாம் அனுபவமே கிடையாது. நீ என்ன பண்ண போகிறாய்? நான் MBBS படித்து கிராமங்களில் போய் தொண்டு பண்ணுவேன் அப்படிம்பா. அந்த மாதிரி சொன்னவன் பூரா தொண்டு பண்ணியிருந்தான்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்குமே. எனக்கு தெரிய யாராவது ப்ரொஃபஸர்ஜி கிராமத்துக்கு போயிருக்காளா? அவள் அப்பா என்ன சொல்லுவான், உனக்கு கட்டின பணத்தை எடுக்கணும், போய் வேலையை பாரும்மா. ப்ராக்டிக்கலாக பேசு. தொண்டெல்லாம் எப்போ பண்ணுவான்? அவனுக்கு மிதமிஞ்சி வர விட்டு தானே.
எல்லாருமே தொண்டு எப்போ பண்ண முடியும்? ஓப்பனாக சொல்ல, நான் 20 வயசுக்கு உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல வீடு தான் குடும்பம். எங்கள் அக்கா 2 பேர், பெரிய அக்கா கல்யாண கடன் அடைக்கணும், அடுத்த அக்காவுக்கு கல்யாணம், ஃபேமிலி அப்லிஃப்ட் ஆகணும். சொல்லு என்ன சம்பாதிச்சேன். அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 97லேருந்து தான் ஏழை பொண்களுக்கு திருமங்கலத்துக்கு புடவை வேஷ்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். புரியுறதோ? பஜனை மடம் கட்டினேன். எப்போ பாருங்கோ, 20 வயசுக்கு ஆரம்பித்தேன், 80 17 வருஷம் கழிச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் இப்போ 20 வயசுக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போது நான் சமுதாய பணி செய்ய வரேன் அப்படின்லாம் சொல்லலை. அதெல்லாம் அண்ட புழுகுன்னு மைக்கிலேயே சொன்னேன். ஏன்னா அது அனுபவம். ஒரு மாமா நான் 1980 இப்போ கோயம்புத்தூர் போன போதும் நினச்சிட்டேன், நீங்கள் உபன்யாசகர்லாம் பணமெல்லாம் கேட்கப்படாதுன்னு அவர். உங்கள் பையன் எதில் மாமா வேலை பார்க்குறான்னு, சம்பளம் வாங்காமல் தான் பார்க்குறானான்னு கேட்டேன். அடுத்தது சொன்னேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒன்று 80ல் எனக்கு ஒரு 25 லட்சம் போட்டுருங்கோ வசூல் பண்ணி, நான் ஒருத்தட்டையும் கேட்காம தொண்டு பண்ணுறேன்னு, எனக்கு வட்டி வரும்னு. பார்த்து மாமி பக்கத்தில் இருந்தா, உமக்கு இது தேவையான பேச்சான்னா சொல்லுங்கன்னு. சும்மா எல்லோரும் பேசுவா, நான் வில்லா வளைச்சுட்றேன், அதை பண்ணுறேன், கவைக்கு உதவாத பேச்சு. யக்ஷபிரசனத்திலே சொல்கிறான், நீ முதல்ல சம்பாதிச்சு உன்னை கவனிச்சுக்கோ, அப்புறம்தான் விருந்து பித்திருக்கள் எல்லாம். முதல்ல தான் நம்மளை கவனிக்கணும். ஆமாம், சம்பாத்தியம் பண்ணி நம்ம வேத மந்திரமே சொல்கிறது, தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் எல்லாம் சம்பாதி. அபிராம பற்று எடுத்த உடனே கல்வி தரும் அப்படிங்கலையே, தனம் தரும். முதல்ல சம்பாவனையை பாரு, தனம் தரும். அதுக்கு நான் வியாக்கியானம் பண்ணேன், கல்வியே ஒரு தனம். எவ்ரிதிங் இஸ் தனம். புரியுறதோ? நீ தனம் இருந்தால் தான் தானம், கையை நீட்டலாம், வெறுங்கை முழம் போடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அடக்கமான பேச்சு இல்லை ஒத்துருக்கும். ஆமாம், நான் சம்பாதி கிராமத்தில் போய் தொண்டு பண்ணுவேன். எப்படி தொண்டு பண்ண முடியும்? ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு முதல்ல பணம் வேணும், அப்பாரட்டஸ் வாங்கிறதுக்கு பணம் வேணும். சொல்லு, நான் எல்லாம் வாங்கி தொண்டு பண்ண போகிறேன்னா ஒருத்தரும் லோன் தர மாட்டான். நான் சம்பாதிச்சு உங்களுக்கு அடைப்பேன்னு சொன்னால் தான் சரியும்பா. இதை அனுமாற்ற கற்றுக்கணும். நான் அங்கே இருக்கிறவாழ்ல ராமருக்கு அடியார் யார் அவர்த்தம் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன், ஏவல் கூவல் பணி செய்பவன். சுக்ரீவனுக்கு ஏவல் கூவல் கால்பாய் எப்படி சொல்கிறார் பாருங்கோ. இவர் இல்லைன்னா சுக்ரீவனே கிடையாது. சீதைக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தாண்டி வந்திருக்கான், இவன் அடக்கமாக பேசுகிறான்னு சீதைக்கு தெரியுமே. அதனால தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இளைஞர்கள்ட்ட சொல்லி கொடுங்கோ, இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. எல்லோரும் பேசுகிற, எனக்கு அது பிடிக்கலை. அனுமார் இந்த இன்றைக்கி அவள் கொண்டு வந்திருக்கேனா என்னன்னு காரணம் சொல்கிறேன். போன வருஷமே சொன்னேன், நான் என்னவோ தெரியல. இந்த பாலக்காடு கல்பாத்தி உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். நாங்கள் ஆழ்வார் பாடின திருவித்துவக்கோடு சேவிச்சேன். பக்கத்தில் ஒரு ஊர் கூட்டின்னு போனேன், என்ன ஆலத்தியூர்னு ஒரு ஊருக்கு. அங்கே ராமர் இருக்கார், லக்ஷ்மணர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார். 3 பேருக்கு சந்நிதி இருக்கு. சீதை இல்லை. சீதையை தேடிண்டு போன இடமா. அங்கே மோதிரம் கொடுத்தா அனுப்புகிறார் ராமர். அனுப்புகிற போது அவளில் வெல்லம் கலந்து இலக்காலம் போட்டு ராமர் அனுமார்ட்ட கொடுத்தாராம். நீ இதை எடுத்துன்னு போ, சாப்பிடு, 2 நாள் பசிக்கும் அப்படின்னு. இன்றைக்கும் அங்கே வந்து அனுமாருக்கு டெய்லி அவள் தான் நைவேத்தியம்.
80 ரூபா பணம் கட்டி வாங்கிக்கோங்கன்னா வாங்கினேன். அப்போ தான் காரணம் சொன்னார் இந்த நம்பூதிரி. அதனால தான் இப்போ நான் உபன்யாசத்துக்கு போகிற இடத்துலலாம் சொல்கிறது, சுந்தரகாண்டத்தை அன்றைக்கி அவல் நைவேத்தியம் பண்ணுங்கோ, நீங்களுமே அதில் சுந்தரகாண்டம் படித்தா அவல் நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஆமாம், எடுத்துன்னு வந்திருக்கேன் இன்றைக்கி வாங்கிட்ட அவல். அப்போ தான் எனக்கு நம்பூதிரிகிட்டே ஒரு வியாக்கியானம் தோணித்து சொன்னேன். ராமாவதாரத்தில் அவர் ஆஞ்சநேயருக்கு அவல் கொடுத்ததுனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் குச்சேலன் அவருக்கு அவல் கொடுத்தான்னு வியாக்கியானம் பண்ணேன். அதனால் அப்புறம் வச்சு எல்லாருமே எதுக்கு சொல்கிறேன்னா, செல்ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு அங்கே அந்த ஆலத்தியூருங்கிற ஊரில் அவல் கொடுத்ததா அங்கே ஸ்தல புராணம். அதனால் நீங்களும் சுந்தரகாண்டத்தில் ஆற்றுல படித்தேன்னா அவல் வெல்லம் கலந்து அனுமாருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. அதுதான் ராமர் கொடுத்ததா இருக்குது அங்கே அந்த ஸ்தல புராணத்தில். இடுப்பில் வஸ்திரத்தை கட்டி எடுத்து மேலே போட்டுண்டு தாயாரை கும்பிட்டார். உட்காந்துக்கோங்கோ, நான் ராமபெருமாட்ட சேர்த்துட்றேன், சத்தம் விடாமல் 10 நிமிஷத்தில் பறந்துடலாம், ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னார். சீதை சிரிச்ச, ஆஞ்சநேயா நீ எனக்கு மகன் மாதிரி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, என்ன இருந்தாலும் நீ ஆண்மகன், ஐம்புலன்கள் நின்னை ஆணென கூறும். அதனால தான் தெரிஞ்சுக்கணும், பெத்த பையன் பெரியவனாயிட்டான்னா தொட்டு பேசப்படாது, அப்புறம் பொண்ணு பெரியவளாயிட்டான்னா அப்பா தொடப்படாது. ஆமாம், இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவள் இன்னொருத்தனுக்கு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் சயின்ஸை இணைச்சி தான் வச்சுருக்கா. இப்போ பேப்பர்லாம் பார்க்குறோமே, விபரீதம்லாம் நடக்கிறது, அதுக்கு இது காரணம் அதுதான். அது கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணால் சாஸ்திரம்னு வச்சா. அப்போ தான் சீதை சொல்கிறா, இந்த லெங்கையில் 14 லோகத்தையும் நான் சுட்டு கொளுத்திடுவேன், ராமன் வில்லுக்கு பழுது வருமேன்னு விட்டு வச்சிருக்கேன்னா, அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லினாற்றற்கு மாசு என்று வீசினேன்கிற தூக்கி எறிஞ்சேன். வேறு உண்டு ஐம்புலன்கள் நின்னை ஆண் என கூறும், ஏறு சேவகன் மேனி தீண்டுதலால் என் ராமனோட உடம்பை தவிர. அதனால்தான் கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மணி தபால் எழுதுகிற போது கிருஷ்ணனுக்கு என்ன எழுதினார்னா, நான் துர்கா கோயிலுக்கு போவேன், நீ தூக்கின் போய்டு, ஏன்னா இந்த சிசுபாலன் என்னது சொல்கிறதுக்குள்ளே நீ தூக்கின் போய்டு, ஏற்கனவே ராவணன் தூக்கின் போனது போரும்னா ருக்மணியா வந்தபோது சொன்னாலாம். புரிஞ்சதோ? ஆமாம். அப்போது தாயார் சொல்கிறா, நீ இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, நீ கேட்ப ராவணன் தூக்கின்னு வந்தான்னு, அவன் விரும்பாத பெண்ணை தொட்டா தலை 10 வெடிக்கும்னு பிரம்மா சாபம் கொடுத்துருக்கார். இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். அது பார் தூங்கின்னு இருக்கா பார் திரிஜடை, இவ தான் சொல்லி கொடுத்தா, விபீஷணம் பொண்ணும். அவன் சும்மாவே இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நாளைக்கு எனக்கு சொல்ல நேரம் இல்லை, இப்போவே சொல்கிறேன். ராவணன்னு அவன் அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை, தசகண்டன்னு பேர், 10 தலையும். ராவணன்னு அழுதவன் அர்த்தம், ரோதனம் செய்தவன். அவன் எங்கே அழுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அவன் திக்விஜயம் வந்தான், கைலாய மலை குறுக்கிட்டது. இது என்ன குறுக்கிடுறதுன்னு நான் நந்தி பகவான் நிற்கிறார். இது
பரமேஸ்வரன் இருக்கிற இடம் நீ பிரதட்சிணமாக போனார். நீ யாரா குரங்காட்டம் பேசுகிறேன்னு தள்ளினார். இதை விபீஷணன் சொல்கிறான் சபையில். தள்ளினார். அவர் சபிச்சார், யாரை குரங்குன்னு, உன் ஐஸ்வர்யம் பூரா குரங்கால போயிடும்னர். இதை விபீஷணன் சொல்கிறான். 4 தோள் நந்தி தான் நவின்ற சாபத்தால் கூலவான் குரங்கினால் குறுகும் என்பது வாலிபால் கண்டனம். உன்னை வாலியே கட்டி போட்டுட்டான், இனிமே வர வானரம்லாம் சேஷந்தான் அப்படின்னா. அப்போ அவன் கைலாய மலையை பேத்துட்டான். ஆறு இவன் தசகண்டன் கைலாய மலையை அப்படி பேத்தவுடனே சிவனுக்கு கோபம் வந்துடுத்து. காலை தூக்கிட்டார். ஒரே அமுத்து அவனை நசிக்க புள்ளான். அன்றைக்கி தப்பிச்சான். இவன் பேத்தானோ இல்லையோ, இந்த மலை ஷேக்காச்சு. பார்வதி நடுங்கி சிவனை ஆலிங்கனம் பண்ணிவிட்டா. கொஞ்ச நேரம் அவர் தன்னை மறந்துட்டார். அதனால் இந்த விரல்னால் அமுக்கினாராம். உள்ள நன்னா மாட்டின்னு விட்டான். அழுதான். அப்போ ஓன்னு கதறினான். அது வழியாக அப்போது வாக்கீசர்னு ஒரு முனிவர் வந்தார். ஏ ராவணான்னு கூப்பிட்டார், அழறவனேன்னு கூப்பிட்டார். புரிஞ்சுதா? அழாதே, அவன் சங்கீத பிரியன், பாட்டு பாடு, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு தலையை பிச்சான், கையை பிச்சான், நரம்பை பிச்சான், வீணையாக்கினான், பாடினான். இவனுக்கு யோஜனை சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த வாக்கீச முனிவர் சைவ சமயத்தில் 4வரில் ஒருத்தராக திருநாவுக்கரசராக அவதரிக்கிறார். அவருக்கு பேர் அங்கேயும் வாக்கீசர், இங்கேயும் வாக்கீசர். வாக்கீசர் தான் தமிழில் திருநாவுக்கரசுன்னு சொல்கிறோம். புரியுறதா உங்களுக்கு? அவரே எழுதுகிறார் தேவாரத்தில். எடுத்தனன் எழிற்கையில இலங்கை வேந்தன் அடுத்தூர் விரலால் அடுசரம் ஊன்ற கொடுத்தனன் கொற்ற வாழ்நாள் குறுக்கை வீரட்டனாரேன்னு சிவனை பாடுறார். அவர் அப்போ தான் மயங்கி அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தார், ஐஸ்வர்யம்லாம் கொடுத்தார், வரம் கொடுத்தார். இவன் புஞ்சிகஸ்திலைன்னு ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டான். பெண்கள்லாம் அன்றைக்கே ஊர்வலம் போனான், மாதர் சங்கம்லாம் பிரம்மாட்ட. உன் பேரனை கண்டித்து வைன்னு பிரம்மா கூப்பிட்டார். நீ விரும்பாத பெண்ணை தொட்ட தலை 10 வெடிக்கும் அப்படின்னு சபிச்சார். வேதவதின்னு ஒரு பெண்ணை கற்பழிக்க போனால் அவள் அக்னி பிரவேசம் பண்ணா. நான் தாண்டா உனக்கு வியாதின்னு. கம்பன் சொல்கிறான், அவளோட ஒரு அம்சம் சீதைன்னு. இவன் சும்மாவே இருக்க மாட்டான். நிறைய குற்றம் செய்தவன். குபேரனையே பலாத்காரமாக ஜெயிச்சு அவன்கிட்ட இருக்கிற புஷ்ப விமானத்தை வாங்கிண்டான். எல்லாரோடையும் சண்டையிட்டு செய்தவன். அது பிராமணா பிறந்தவன் அப்படி பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ சீதை சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா, அவனுக்கு அந்த சாபம் உண்டு. ஓ, உனக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளு. என் மேலே பிரியம் இல்லாட்டாலும் இவன் ராமன் இங்கே வர முடியாது, வீர புருஷனான்லாம் கேட்குறான். தன் வீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காவது இங்கே வர சொல்லுன்னா. ஈரம்தான் அகத்து இல்லை என்றாலும் தன் வீரம் காத்தலை வேண்டும். ஓ, அப்புறமா 1 மாதம் நான் அவகாசம் தரேன். இந்த 1 மாதத்தில் என்னை கூட்டின்னு போக சொல்லு, இல்லைன்னா உயிரை விட்டுருவேன். 1 மாதம் கெடு கொடுத்தது முதல்ல சீதை தான். 1 மாதம்னு. ஒருவேளை என்னை காப்பாற்றலைன்னு வச்சுக்கோ, இங்கு வந்திலன் எனின் யானல் நீர் கங்கை ஆற்றங்கரை அடியேற்கும் தன் செய்கையால் கடன் செய். இந்த கங்கை கரையில் எனக்கும் எள்ளுந்தண்ணியும் இறைச்சுர சொல்லு.
நான் உயிரை விட்டுருவேன். ஒருவேளை என்னை காப்பாற்றாமல் நான் உயிரை விட்டுட்டேன்னா என் மாமியார் 3 பேருக்கும் என் நமஸ்காரத்தை நீ சொல்லு, அவர் மறந்தாலும் சிறக்கும் மாமியார் மூவர்க்கும் போட்டான் கம்பன். ஏன்னா இன்னொரு பொம்மநாட்டியாக இருந்தால் கௌசலைக்கு சொல்லு, சுமித்திரைக்கு சொல்லு, அந்த பொம்பளைக்கு சொல்லாதேம்பா. சிறக்கும் மாமியார் மூவர்க்கும் கம்பன் பதம். சீதையாண்டு இறக்கின்றாள், அழுதாள், தொழுதாள், கும்பிட்டேன்னு சொல்லு. அறத்தின் நாயகன்பால் அருள் உண்மையால் மறக்குமாயின் நீ மறவேல். ஒருவேளை ராமன் சொல்ல மறந்தாலும் நீ மறக்காதே. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, என்னை கையை பிடிச்ச உடனே நான் 2 பெண்களை நினைக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த இடத்துல கவனிக்கணும், இங்கே ஏகபத்தினி விரதங்கிறதுக்கு சொல்லலை. என்ன கவனிக்கோ கம்பன் பதத்தை. வந்து எனைக்கரம் பற்றிய வைகல் வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன். ஏகபத்தினி விரதங்கிற பதம்னா வேறு மாதரைன்னு எழுதியிருக்கணும், இருமாதரைன்னு எழுதினான். நான் நேற்றுக்கே சொன்னேன், வாலி மோட்சத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எழுதுகிறான், அது தெரியாமல் சில பேர் பேசுகிறான்னு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தான் ராமனை அவதரித்தான், கிருஷ்ணனாக வரான். அதனால்தான் 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம்னு ஸ்ரீரங்கத்தை எடுக்கிறார். தெரிஞ்சுக்கோங்க எங்கு. அதனால்தான் ஒரு வச்சனம் சொல்லுவாள், எங்கு சுற்றியும் ரெங்கனை சேவின்னு. நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ராத்திரி 8 மணிக்கு எல்லா பெருமாள் கோவில்லையும் ராத்திரி பூஜை முடிஞ்சு நட சாத்திடுவா. தெரியுமா உங்களுக்கு? உலகம் பூரா 8 o'clock எல்லா கோவிலும் நட சாத்திடுவா. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் 9 மணிக்கு தான் ராத்திரி அரவணை நடந்து வீண ஏகாந்தம் முடிஞ்சு ரெங்கநாதர் பள்ளி அறை அவருக்கு 9 மணிக்கு. ஏன்னா எல்லா ஊர் பெருமாளும் அங்கே வர. எப்படி வரா தெரியல, ஃப்ளைட்டில் வராளா எப்படி வரா தெரியல. அங்கே வந்துடுறா. அங்கே வந்து அந்த பெருமாள்கிட்ட மங்களாசாசனம் பண்ணிக்கிறா. பொழுது பிடிஞ்சு அங்கே கதிரவன் குணதிசை ஆன பிறகு தான் எல்லோரும் போகிறா அங்கே. அதனால தான் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் அப்புறம்தான் திருப்பள்ளி எழுச்சி. முதல்ல ஸ்ரீரங்கத்தில் ஆனோம். வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படி தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு திருவாராதனமும் தளிகை அம்சையும் நடந்தாச்சுன்னா எல்லா கோயிலுக்கும் நடக்கும். அங்கே நின்னதுன்னா உலகமே நின்று போயிடும், அது தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி சைவத்துக்கு சிதம்பரம், நடராஜாவுக்கு ஆனால் தான் எல்லாருக்கும். ஸ்ரீரங்கம் சிதம்பரம். ஸ்ரீரங்க ரெங்கநாதன் தான் ராமனை அவதரிக்கிறான். ரெங்கநாதனுக்கு அங்கே தாயார் சன்னதிக்கு போனேன்னா 3 தாயார் இருப்பாள். ரெங்கநாயகி தாயார், பூமி தேவி தாயார், ஸ்ரீதேவி தாயார்னு 3 பேர் வரிசையாக இருப்பாள். ரெங்கநாதன் ராமனாக வந்துட்டான், ரெங்கநாயகி தாயார் சீதையாக வந்தாச்சு. இன்னும் அங்கே 2 தாயார் இருக்கா. இப்போ அதை சொல்கிறா. ரெங்கநாதன் சொல்லியிருக்கான், சீதையாக வந்திருக்கிற ரெங்கநாயகி தாயார்கிட்ட, இந்த இப்பிறவிக்கு இருமாதரை, அந்த 2 பெண்களை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ராவணன் தூக்கின்னு போனோன்னா போனால் போகிறான், நமக்கு இன்னும் 2 இருக்குன்னு இப்படி திரும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த இப்பிறவிக்கு. இப்போ நீங்கள் இந்த இடம் சொல்லணும்னா அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரிஞ்சால் தான் சொல்லுவாள். புரியுறதோ? கம்பராமாயணம் வந்து பூரா வைஷ்ணவ சம்பிரதாயப்படி எழுதியிருக்கான். நம்ம இவா விதண்டாவாதம் பண்ணுறா. எல்லாருக்கும் பொதுங்கிறது வேற. பொதுங்கிறது
பக்திக்கு சொல்கிறது. நல்லா கவனிங்கோ, எல்லாருக்கும் பொதுங்கிறது வேறு. ஆனால் யாருமே ஒரு சம்பிரதாயத்தை தான் கடைப்பிடிப்பா. புரியுறதோ? ஒரு சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்காமல் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆமாம், அவன் பகவான். இதை மண்டோதரியே சொல்கிறாளே, வாலி பொண்டாட்டி இப்போ சொன்னாளே, சங்கு சக்கர கதாதாரின்னு சொல்கிறானே, ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, சங்கு சக்கர குறியுள்ள தடக்கையில் தாளில் சக்கரஞ்சங்கோடு வந்தான், மறைச்சின்னு வந்திருக்கான். கோதண்டபாணியாக வந்தான். இந்த ராமனா கிருஷ்ணனா வந்தபோது சக்கரஞ்சங்க ஒளிய வச்சுன்னு இருக்கான். எப்போ பிரயோகம் பண்ணணுமோ அப்போ பண்ணான். நீங்கள் வேடிக்கை எல்லாரும் வாலியை மறைஞ்சிருந்து அடித்தானான்னு பேசின்னு இருக்கா. ராவணனையும் மறைஞ்சு தான் அடித்தான். அது அவளுக்கு தெரியல. ஒருத்தருக்கும் பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டு நாளைக்கு சொல்லுவேன். கூடவே சக்கரம் போச்சான். இந்த சக்கரம் போனது ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியல, ராவணன் கண்ணுக்கு தான் தெரிஞ்சது. அது அறுத்ததை பார்த்தது மண்டோதரி. நல்லா கவனிங்கோ. கம்பன் எழுதுகிறான், அக்கணத்தில் அயன்படை, அயன்னா பிரம்மா, அயன்படையோடு சக்கரப்படையோடு, அயன்படை பிரம்மாஸ்திரம், சக்கரப்படையோடு சக்கரப்படையும் தழிய சென்றது. இந்த பிரம்மாஸ்திரத்தோட சக்கரம் கூடவே போச்சான். இதைத்தான் மண்டோதரி சொன்னார். சங்கச்சக்கர கதாதரக அவ்யய புருஷ ஸ்ரீமான். சக்கரஞ்சங்க ஒளிய வச்சுன்னு வந்திருக்கான். நீ அல்ப மனிதன், அல்ப மனிதன்னு உன்னை மனுஷனாக வந்து ஏமாற்றி விட்டானேன்னு. இதைத்தான் புரந்தரதாசர் சொன்னார். நீ சக்கரஞ்சங்க ஒளிய வச்சுன்னு வந்து ஏமாத்தின, யாருக்கிட்டா தெரியும் நீ ஏமாத்துறதுன்னா. சங்க சக்கரவு கையல்லி ಹೊಳೆಯುದೆ ಪಿಂಗದ ಗೋಬಳ್ಳ ನೀ ಬಾರೋ ಅಕಳಂಗ ಮಗಿ ಮನ್ನ ಆದಿನಾರಾಯಣನೆ ಬೇಗಂಬ ಭಕ್ತರ ಕೊಲಿಬಾರೋ ಯಾದವ ನೀ ಬಾ ಯದುಕುಲ ನಂದನ மாதவ மதுசூதன பாரோ. இதை தான் கம்பன் தமிழில் சொன்னான். ஆஞ்சநேயர் சொல்கிறார் சுக்ரீவன்ட்ட, சங்கு சக்கர குறி உளத்தடக்கையில் தாளில் எத்தனை இலக்கணம் யாவருக்கும் இல்லை. அவன் பரமாத்மா. அவன் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு வரான். இன்னொரு கருத்து, ராமர் பானம் போட்டார், பானம் போட்டார்னா அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தார். இந்த வலது கையில் போடுறார், இடது கையில் பிடிச்சிண்டு. இந்த வலது கையில் சக்கரம், இடது கையில் சங்கு. இந்த ரெண்டு பவரும் அதில் இருக்கான். அதில் நீ இன்னைக்கு கிளிக் பண்ணி இன்சர்ட்டுன்னு கொடுக்குறீ, ஸ்டோர்னு, அதை பண்ணது அவர் தான். சக்கரத்தில் இருக்கிற பவரில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கார் பானத்துக்கு. இந்த சங்கோட பவரை கோதண்டத்தில் வச்சுருக்கார். அதனால தான் சத்தம் போடும், ஸ்ட்ரிங்கு. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அதை இவா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டா. இதெல்லாம் நீங்களா சொல்கிறீங்க. நானாக என்ன சொல்கிறது? அவன் வச்சுருந்ததை சொல்கிறோம். நாங்களாக என்னத்தை சொல்ல போகிறோம்? நாங்களாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் மூளை கிடையாது. அதை சொல்லணுமோ இல்லையோ? அவன் ஏற்கனவே உபயோகப்படுத்தினதை சொல்கிறோம். பெரியவாள்லாம் எழுதி வச்சுருக்கா. அதை கம்பன் எழுதியிருக்கானே. ரெங்கநாதன் தான் ராமனாக வந்திருக்கான். ரெங்கநாயகி தாயார் தான் சீதையாக வந்திருக்கா. அதுதான் கிருஷ்ணனாக வந்தான். அதுதான் திருப்பானாழ்வார் சொன்னார். உள்ளே நுழையிற போது 10 பாட்டு பாடி உள்ளே நுழைஞ்சார். 10ஆவது பாட்டு பாடினோன்னா ரெங்கநாதனோட ஐக்கியமாயிட்டார். அப்போ பாடுற போது சொல்கிறார், நீ தான் வெண்ணெய் திருண்ணன்னு தெரியறது, அந்த வாசனை வருதுன்னு. பாருங்க அப்படின்னா பாருங்க, அந்த காலத்து வெண்ணெய் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்திருக்கு.